தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் என்னுடைய பிரதான எதிரி திமுக. திமுகவை வீழ்த்துவது தான் என்னுடைய நோக்கம். இதுதான் நடந்து முடிந்த அந்த திமுக எதிர்ப்பு. விஜய் தேர்ந்தெடுக்கப்படாத பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டப்படி கிளைக்கழகத்திலிருந்து தேர்தல் நடத்தி பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். இது பொதுவான குழு, கட்சியை சார்ந்தவர்கள் கூடுகிற பொதுவான குழு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு அல்ல. இந்த குழு விஜய்க்கு பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு, பொலிட்புரோ இதெல்லாம் வசனம் எழுதி கொடுக்குறவன் சொன்னால் அவருக்கு தெரியும், அதை தாண்டி அவருக்கு தெரியாது. திமுக தான் என்னுடைய பிரதான எதிரி. 15 தீர்மானங்களில் 10 தீர்மானங்கள் திமுகவை எதிர்த்து போட வேண்டும் என்று இப்போ விஜய்கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் தெரிஞ்ச ஒரே நபர் ஆதவ் அர்ஜுனா. ஜான் ஆரோக்கியசாமி புஷி அருகில் விட போராடி நான் அருகில் வந்திருக்கேன்னு பல வீடியோ போட்டிருக்கார். இப்போவும் அவர் தான் இப்போ முன்னணி கதாநாயகன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. புஷி ஆனந்தை தவிர அத்தனை பேருக்கும் வண்டி வாகன வசதி வாய்ப்பு, கார் டிரைவரு, சம்பளம், டீசல் எல்லாம் ஆதவ் அர்ஜுனா தான். ஆக மொத்த கட்சி முழுமையாக ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது. விஜய் உட்பட ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது. இதுதான் தாவேகா. இந்த ஆதவ் அர்ஜுனா சொல்லுகிறார், 10 ஆண்டு காலம் திமுகவுக்கு நான் சொம்பு தூக்கியதற்காக வருத்தப்படுகிறேன். ஏன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நீங்கள் நல்லகன் ஐயாவுக்கு பின்னாடி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபிஐ வீரபாண்டியன் பின்னாடி நீங்கள் அரசியல் கற்றுருக்கலாம். முத்தரசன் பின்னாடி போயிருக்கலாம். சிபிஎம் ராமகிருஷ்ணன் பின்னாடி போயிருக்கலாம். இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள், திண்டத்தடாதவர், பார்க்கக்கூடாதவர்கள். கம்யூனிஸ்டுகள் எல்லாம் 4 லட்சம் கோடி வைத்திருக்கிற மார்ட்டின் மருமகனுக்கு அன்டச்சபிள், திண்டத்தகாதவர்கள். ஆனால் திமுகவில் சபரீசன் தான் நெருக்கமானவர். அதிகார மையம், பல லட்சம் கோடி, 35 அமைச்சர்களும் கைகட்டி வாய் பொத்தி நிற்பார்கள். அதுதான் உங்களுக்கு வேணும். ஏழை எளியவன், மூட்டை தூக்குறவன், வண்டி இழுக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவன், ரிக்ஷா ஓட்டுறவன், கூலி தொழிலாளி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கார்ப்பரேட்டுகள் 4 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 4000 கோடி வரி கட்டி 8000 கோடி வரி வைக்கிற நாங்கள் எதுக்கு கிழிஞ்ச சட்டை தலகாஞ்சவனுக்கு பின்னாடி ஏன் போகணும்? கார்ப்பரேட்டுகள் தான் எங்களுக்கு தேவை. இப்போ அரசியலே கார்ப்பரேட்டாக மாறிவிட்டது. விஜய் கட்சியில் என்ன முதலீடு செய்தால் எத்தனை கோடி எடுக்கலாம், மார்க்கெட் எப்படி பண்ணலாம், மார்க்கெட்டிங் அரசியல், கார்ப்பரேட் அரசியல், மார்க்கெட்டிங் அரசியலை தோற்றுவித்தவரை கருணாநிதி தான். இப்போ அது எங்கே வந்து நிற்கிது? விஜய்கிட்ட வந்து நிற்கிது. இந்த கருணாநிதி கம்பெனியால் இந்த கார்ப்பரேட் அரசியலை கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக்கொண்டவர்களே உங்களுக்கு வில்லனாக மாறியிருக்கிறார்கள். யூடியூப் புட்டஸ் தான். புட்டஸ் நீயுமா குத்துற, நானும் தான் குத்துவேன். இதான் வரலாறு. ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியை சார்ந்த 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரையும், விஜய் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வண்டி வாகனம், காரு, பெட்ரோல், டீசல், டிரைவரு சம்பளம், இப்படி ஆளினால் அழகுராஜா ஆக்கி அத்தனை கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். விஜய் உட்பட. விஜய் இப்போ எது பண்ணாலும் ஆதவ் அர்ஜுனா கேட்டு தான் செய்யணும். டெல்லியில் விஜயை காப்பாற்றியவரே ஆதவ் அர்ஜுனா தான். டெல்லி சோர்ஸுக்கு அண்ணாமலை சோர்ஸ். இப்படி ஒரு பெரிய கார்ப்பரேட்டு வலைப்பின்னல். திமுகவும் கார்ப்பரேட் வலைப்பின்னல், அதிமுகவும் கார்ப்பரேட் வலைப்பின்னல். வேலுமணி 5 லட்சம் கோடி, சதக்கு ஜலால் குப்பை எழுகிற உபிஎஸ் நிறுவனம் கார்ப்பரேட் நிறுவனம், உலகம் முழுக்க கார்ப்பரேட் நிறுவனம்.
வலைப்பின்னல் எல்லாம் 5 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி, 50,000 கோடி. நேருவுடைய பினாமிகள் பெரிய ரவி, சின்ன ரவி, பெரிய ரவி, சின்ன ரவி, எல்லா ரவியும் 64 வெளிநாட்டு கம்பெனிகளை நிறுவியிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை ஐஸ் குச்சி சூப்பி கொண்டு இருக்கிறது. வருமான வரித்துறை அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எப்படியா நடக்கும்? ஹவாலாவில் 64 கம்பெனி, பல ஆயிரம், பல லட்சம் கோடி வெளிநாடுகளை எப்படி சென்றிருக்க முடியும்? நெப்போலியன் எப்படி 1000 ஏக்கர் பண்ணைகளை வாங்கியிருக்க முடியும்? இந்த பணம் எப்படி வெளிநாட்டுக்கு போச்சு? சபரீசனுடைய தமிழ்நாட்டில் அடிக்கப்படுகிற கொள்ளை வெளிநாடுகளில் மார்வாடிகள் மூலம் ஹவாலாக்களாக எப்படி லண்டன்லையும் துபாயிலையும் எப்படி முதலீடு செய்யப்படுகிறது? அமலாக்கத்துறை ஐசி குச்சி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அமலாக்கத்துறை கமிஷன் வள்ளினா பிஜேபிக்காரன் ஏறி விடுவான், போய் அவர்களை மிரட்டுவீர்கள், பங்கு வந்தால் விட்டு விடுவீர்கள். மணல் கடத்தலாக இருந்தாலும் சரி, மது மாஃபியாவாக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறை எங்கே போகும்? அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சரவையிலிருந்து உத்தரவு போனால் மட்டும் கிளம்பி போவார்கள், இல்லை என்றால் போக மாட்டார்கள். ஆதவ் அர்ஜுனா அத்துணை நிழல் நடவடிக்கைகளுக்கும் சொந்தக்காரர். சபரீசனுடைய நிழலாக 10 ஆண்டு காலம் பயணித்தவர். சித்தாந்தவாதி அல்ல, வேதாந்தவாதி அல்ல. கொள்ளையடிப்பதை பதுக்குவது எப்படி? பல லட்சங்களை பதுக்குவது எப்படி விலைக்கு வாங்குவது? அதிகார மையங்களை எப்படி விலைக்கு வாங்குவது? நீதிமன்றங்களை தவிர அத்தனையும் எப்படி விலைக்கு வாங்குவது? எப்படி கட்டுப்படுத்துவது? ஐஏஎஸ்ஐ, ஐபிஎஸ்ஐ, ஐபி, ரா, இப்படி இந்தியாவுடைய அதிகார மையங்களை எல்லாம் விலை பேசுகிற சூத்திரம் தெரிஞ்சவர் மார்ட்டின். பர்மாவை அகதியாக வந்த இந்த சாதாரண நபர் இன்றைக்கு 5 லட்சம் கோடிகளை வைத்திருக்கிறார். 35 மாநிலங்களில் லாட்ரி குடிகட்டி பறக்கிறது. 35 மாநிலங்களிலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவில் இருக்கிறது. சிபிஐ வழக்கு நிலுவில் இருக்கிறது. இவர்தான் விஜய் கட்சியினுடைய கொள்கை வகுப்பாளர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவுடைய கொள்கை வகுப்பாளர். நாடு விளங்குமான்னு பார்த்துக்குங்க. இவர்கள்தான் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம், வெக்க, மானம் கொஞ்சம் கூட இல்லாமல் மீண்டும் திருடுவதற்கான திட்டம்தான். விஜய் திமுகவை எதிர்த்தே தீருவேன், திமுகவை ஒழித்தே தீருவேன், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அடித்து கொண்டிருக்கிற கொள்ளையை நாங்கள் அடிக்க போகிறோம். இதுதான் காட்சி மாற்றம். அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய மருந்து பெட்டிகள் இன்னும் ஸ்டாக் இருக்கு. கேதன் தேசாய் கொஞ்ச நெஞ்ச கொள்ளையா? பாராசிட்டமால் எல்லாம் கோதுமை மாவு. உமாநாத் தான் சாட்சி. முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உமாநாத், டாக்டர் உமாநாத், ஐஏஎஸ் உமாநாத் தான் சாட்சி. பல அதிகாரிகளை ஓட விரட்டினார் அதிமுக ஆட்சி காலத்தில். காரணம், கொள்ளையடிப்பதில் மனசாட்சி வேணும். மருந்து மாத்திரையில் கொள்ளையடிக்காதீங்க. பல டாக்டர்களை ஓட விரட்டியவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற உமாநாத். இது ஒரு ஸ்டைல். நல்ல அதிகாரிகளை போட்டு கொள்ளையடிப்பது திமுகவுடைய ஸ்டைல். ஆதவ் அர்ஜுனா இப்பொழுது திருவாய் மலர்ந்திருக்கிறார். இவருடைய திருவாய் தான் விஜய் சொல்லுகிற வாய். திருவாய். திமுகவை எதிர்ப்பது என்னுடைய நோக்கம். 15 தீர்மானத்தில் 10 தீர்மானம் திமுகவை எதிர்ப்பது என்று போன வாரமே தெரியும். பொதுக்குழுவா, அது பொதுவான குழு. இது எல்லாம் விஜயை எப்படியாவது ஆட்சி மாற்றத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இவர்களை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் விஜய் பரபரப்பாக பத்திரிகைகளில் செய்தியாக்கப்பட்டு தினமளம் 8 செய்தியாக்குகிறது. திமுகவை எதிர்த்தால் தினமளம் 8 செய்தி. திமுக எதிர்க்கப்பட வேண்டியது, அழிக்கப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியது. ஆனால் திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக தான்.
அவர்கள் அடித்த கொள்ளையை இவர்கள் அடிப்பது, அதுதான் மாற்றம். ஒரு நல்ல கண்டை முதலமைச்சராகுங்க. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரை முதலமைச்சராக சாத்தியமா? கோயம்புத்தூரில் டெபாசிட் போது கம்யூனிஸ்டுகள் காணாமலே போய்விட்டார்கள். அறிவாலயத்தினுடைய வாசலிலே துண்டை விரித்து படுத்து கிடக்கிறார்கள். எப்படியா 3 சீட் 4 சீட் கிடைக்குமா? இதில் யார் இந்த தமிழகத்தை காப்பாற்றுவார்கள்? சபரீசனிடமிருந்து தொழிலை கற்றுக்கொண்ட ஆதவ் அர்ஜுனா தான் விஜய் மூலம் தமிழகத்தை காப்பாற்ற போகிறார் என்ற நிலை வந்து விட்டதை நினைத்து தமிழருடைய தலைவிதி இப்படியா போகணும்? ஒரு கார்ப்பரேட்டிடமிருந்து தப்பி இன்னொரு கார்ப்பரேட்டிடம் இந்த தமிழகம் மாட்டிக்கொள்ள போகிறதா? எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 5 லட்சம் கோடியை திருடுமா? வேற என்ன பண்ண போறோம்? பழைய திருடர்கள், அலிபாபா 40 திருடர்கள், தமிழ்நாட்டின் கேதன் தேசாய், விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி, வீரமணி, நத்த விஸ்வநாதன், இப்படி பலே திருடர்கள் எல்லார் மீது பல லட்சம் கோடி வழக்கு இருக்கு, பல ஆயிரம் கோடி வழக்கு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடி, அதிமுக 5 லட்சம் கோடி, திமுக 5 லட்சம் கோடி இருக்கு. அந்த 5 லட்சம் கோடி எடுத்தால் தமிழ்நாட்டினுடைய கடனை கட்டிவிட்டு வரியே தேவையில்லை, மதுக்கடையை ஒழிச்சிடலாம். 1 கோடி பேருடைய கல்லீரல், கணையத்தம், சிறுநீரகத்தை காப்பாற்றலாம். இது யாராவது யோசிக்கிறாங்களா? யோசிக்க ஆள் இல்லை. என்ன நடக்கிறது? 2 ஊடகவியலாளர்கள் 5 கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கியிருக்கான். 5 கோடிக்கு. உண்மைகளை சுட்டுது, உண்மைகளை கொளுத்துவது, உண்மைகளை வராமல் பார்த்து கொள்வது. 2 பேர் 5 கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கியிருக்காங்க. ஊடகவியலாளர்கள், தொலைக்காட்சியில், முன்னணி தொலைக்காட்சியில் முன்னணி நபர்கள். நீங்களே கண்டுபிடிச்சிங்க யார் 5 கோடிக்கு பங்களா வாங்கியிருக்காங்க. வேணும்னா நானே அதை வெளியிடுறேன். நேரம் வரும், காலம் வரும், அப்போ அடிப்போம். எலெக்ஷன் வரும்போது, பரபரப்பு வரும்போது இதுவும் வரும். 5 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டும் வரும். இந்த ஊடகத்தில் வழிபோக்கனெல்லாம் ஊடகவியலாளர், சமூக சிந்தனை இல்லாதவனெல்லாம் ஊடகவியலாளர். இப்போ திருச்சி வேலுச்சாமி திமுகவை எதிர்த்த காரணத்தினால் ஏபிபி நாட்டில் இருக்கிற நிருபர் இளைஞன் அப்போது விரட்டி விடப்பட்டான். பெண் நிறுவனத்திலிருந்து வந்த ஆட்கள் ஏபிபி நாட்டை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்கிறார்கள். கலாட்டாவை குத்தகைக்கு எடுத்திருக்கிறார்கள். பிகைன் உட்ஸை குத்தகைக்கு எடுத்திருக்கிறார்கள். ஐபிசியை ஆர்எஸ்எஸ் தான் நடத்துது. இதெல்லாம் மக்களுக்கு உண்மை சொல்லுகிறார்கள் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் அத்தனையும் யார் பணம் கொடுக்குறானோ அவர்களுக்கு சொம்படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் தான். மக்கள் நலன் என்பது இதில் மருந்துக்கு கூட கிடையாது. மக்களுக்கும் நலனுக்கும் காவிரி ஆற்றுப்படுகை பல வருடங்களாக சுருண்டப்படுகிறது. எறும்பு வரிசையில் போகிறத போல லாரி 1000 லாரி 2000 லாரி போகுது. என்றையாக்காவது ஒரு தொலைக்காட்சியில் இந்த வரிசை கட்டி போனதை பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்க்கவே முடியாது. இதெல்லாம் இவர்கள் தான் ஊடகவியலாளர்கள். கனிம வள சுரண்டுபவர்களிடம் மாதாந்திர பட்டியலில் சேகர் ரெட்டிக்கிட்டையும் மணல் ரத்னா ராமச்சந்திரன்கிட்டையும் மாதாந்திர பட்டியலில் பல ஊடகவியலாளர்கள், நீங்கள் தொலைக்காட்சி எடிட்டர்கள் காசு வாங்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி மக்கள்கிட்ட உண்மை வந்து சேரும்? தமிழிசை சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் பெண்கள் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். தமிழிசை தலைமையில் குஜராத்திலையும் யூபியிலையும் பெண்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கட்டும். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரலாம். தமிழகத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். அக்கா தமிழிசை, உங்கள் ஊர் யூபி, உங்கள் ஊர் குஜராத். குஜராத்துக்கும் யூபிக்கும் வாழ் பிடிக்கிற நீங்கள் தமிழச்சியே அல்ல. தமிழ்நாட்டில் தலித் பெண்கள், முஸ்லீம் பெண்கள், கிறித்துவ பெண்களுக்கு எதிரானவர் நீங்கள்.
காவி கலரில் இருக்கிற நீங்கள் தமிழக பெண்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லை. பெற்ற தகப்பனுக்கு சாப்பாடு போடாமல் அவர் எங்கே இறந்தார், எப்படி இறந்தார் பாவம். சோத்துக்கே சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாப்பாடு வாங்கி கொண்டு வருகிறேன், இல்லை குழம்பு இல்லை, நீ அங்கேயே சாப்பிட்டு படுத்துக்க. நீங்கள் அடுத்த ஆளுநர் குடும்பத்தோடு சம்மந்தம் பார்த்துட்டு இருக்கீங்க, ராஜஸ்தான் ஆளுநரோடு சம்மந்தம் பண்ணுங்க. தமிழ்நாட்டு பெண்களை பற்றி கவலைப்படுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. தமிழிசை சகோதரி அவர்களே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.